உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இப்படி மிரட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுவேனா? டேய், நான் உன்னை மிரட்டவே இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு அவருக்கு சண்டை நடந்தது உண்மை, அதான் நான் பார்த்தேன். இவனை சரி, நாங்க எங்க சண்டை போட்டோம்? அந்த டைம்ல அவர் கூட யாரெல்லாம் இருந்தா எதுக்காக சண்டை போட்டோம் சொல்லு பாப்போம். சொல்லுன்னு இந்த பாரு, உன் மேல நான் கொலை காண்டில் இருக்கேன். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். மரியாதையை உண்மையை சொல்லிடு, என் பொறுமையை சோதிக்காது. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதான் உண்மை. கொலை பண்ணதும் இல்லாம என்ன நீங்க பொய் சொல்ல சொல்றீங்களா? டேய், அவனை கொலைகிலன்னு சொன்னா அவ்வளவுதான். ஐயோ, அடிக்க வராரு, அடிக்க வராரு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடிக்க வேலை அதுக்குள்ள அலறிட்டு இருக்கிற, அடி வாங்கிட்டு அலறு. காப்பாத்துங்க. கேஸ் போயிட்டு இருக்கும்போது விட்னஸ தனியா மீட் பண்றதே தப்பு. இதுல கை நீட்டி வேற பேசுறியா? சார், என்ன கொண்டு வேணும் மிரட்டுறாரு சார். ஓ, மிரட்ட வேற செஞ்சியா? ஆமா, யார் சார் நீங்க? உங்களை அதுக்கு முன்னாடி பாத்துருக்கேனா? இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியே என் மேல காண்டு. காண்டா உன் மேலையா? ஓ, உன் மேல காண்டாகிற அளவுக்கு நீ எனக்கு ஈக்குவலான ஆளெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. என் மேல எந்த விரோதமும் இல்லாம தான் ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ் மறுபடியும் எடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது முடிஞ்சு போன கேஸ் இல்ல, நீ ஒருத்தரை முடிச்ச கேஸ். கொலை கொலை கேஸ். அதுல இருந்து நீ ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்ச. ஆனா நான் அதை விடக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். நியாயம் ஏது? நீ உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். உன் ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட நடிக்காத. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஆளுனா எப்படி? ரொம்ப கேவலமான ஆளுன்னு சொல்றியா? என்ன என்ன அடிக்கணும் போல தோணுதா? வாங்கினது 10ல? நீ போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் எங்க அப்பாவோட மரியாதைக்காக மட்டும்தான் நான் பொறுமையா இருந்தேன். நான் எப்பயுமே அப்படியே இருப்பேன்லாம் நினைக்காத. இந்த மிரட்டல் உருட்டுலாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. டேய், இப்பவே காக்கி சட்டையை கழட்டிட்டு வரேன், பார்க்கலாமா? வாடா. எப்படி சண்டை போட்டு என்ன ஈஸியா உள்ள வச்சலான்னு பாக்குறியா? நீ பண்ற ஃப்ராடுத்தனத்தை ப்ரூவ் பண்ணி நானே உன் காக்கி சட்டையை கழட்டுவேன். அப்ப வச்சுக்கலாம். 1 to 1. சார் வேணாம் சார், நம்ம போயிடலாம் சார். வாங்க சார், போயிடலாம் சார். முறைக்கிறா சார், போயிடலாம் சார். பொய்சாச்சி, பத்திரமா இருந்தாலும் பாக்கெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. மாமனை இன்னொரு தடவை நீ என்கிட்ட மாட்டின அப்ப இருக்கு உனக்கு. என்ன பண்றீங்க? நானும் பாத்துக்கிறேன், போங்க. எனக்கு ஆள் இருக்கு. நாளைக்கு திரும்ப வீட்டு வாசல் வந்து நிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சார். வந்தேன்னா நான் தனியா வர மாட்டேன், அதையும் பாத்துக்குங்க. ஹலோ. ஹலோ, நான் ராகவன் பேசுறேன். சொல்றா. ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்னாச்சுடா? அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் பணம் வேணும்டா. 10 லட்சமா? இங்க பாரு, இன்னைக்கு கொடுத்தனா 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன், சரியா? இருந்ததுடா, இப்பதான் பிசினஸ் விஷயமா கொடுத்துட்டேன். இருந்தா உனக்கு கொடுக்க மாட்டேன் ராகவா. இல்லடா. இல்லையா? சாரி ராகவா. சரி.
என்ன இது? கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேல குறையுது. அதுக்கான எந்த இன்வாய்ஸும் இல்லையே. கேஷியரனா? மேடம் சொல்லுங்க மேடம். இங்க வாங்க. இந்த வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். அண்ணே, அக்கவுண்ட்ஸ்ல 3 லட்ச ரூபாய் இடிக்குது. ஆ. யாருக்காவது கொடுத்துட்டு நோட் பண்ணாம விட்டுட்டீங்களா? ஆமா மேடம், ராகவன் தம்பி வாங்கியிருந்தாரு. அவர் உங்ககிட்ட சொல்லலையா மேடம்? ராகவன் மாமாவா? சரிண்ணா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மேடம். ஆ. மாமா, சொல்லு வீரா. நீங்க கேஷியர் கிட்ட 3 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமா வீரா, அது நம்ம கடை விஷயமா தான். அந்த சூரத் பார்ட்டி இருக்கார்ல, அவருக்கு பேமெண்ட் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சா, அதான் நான் அவருக்கு தான் போன வாரமே போட்டாச்சு மாமா. இனி வந்து ராஜுவை சொல்றேன்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்ட்டி இருக்காரு, முகேஷ், அவருக்கு தான். மாமா, நாம அவருக்கும் அனுப்பியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு 1 ரூபாய் கூட பேலன்ஸ் இல்லையா மாமா? இல்ல, இங்க பாரு, நான் மறந்துட்டேன். அவர் அட்வான்ஸ் கேட்டிருந்தாரு, ஏதோ அர்ஜென்ட்டா, அதான் கொடுத்துட்டேன். அடுத்த பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவர் பெரிய டீலர் ஆச்சே, இந்த சின்ன அமௌண்ட் எல்லாம் அட்வான்ஸா கேட்க மாட்டாரே. வீரா, என்ன? இல்ல, நீங்க வவுச்சர் எதுலயுமே சைன் போடாம இருக்கீங்க மாமா. நீங்க சைன் போட்டீங்கன்னா நான் அக்கவுண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். சரி வீரா, கொடு. மாமா, போதும் சைன் போட்டது. சாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.